வந்து மாய்ஸ்சரைசர். Cetaphil is one best moisturizer. சன்ஸ்கிரீன். Sun Cross அப்படின ஒரு சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்றேன். நீங்க உங்க weight எப்படி மெயின்டைன் பண்றீங்க? நான் ஒரு 15 days நல்லா சாப்பிடுவேன். ஒரு 15 days full controlled-ஆ இருப்பேன். சோ அந்த 15 to 13 போது நமக்கு கரெக்ட்டா ஒரு பேட்டர்ன் ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும். அதனால மார்னிங் போனோனே வந்து நட்ஸ், ஃப்ரூட்ஸ் and afternoon வந்து I eat brown rice for 15 to 30 like compulsory. சூப்ஸ் மாதிரி ஏதாவது நைட் குடிச்சிட்டு பனானா மாதிரி சாப்பிட்டு படுத்துப்பேன். உங்க மேக்கப் பேக்ல இருந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு நீங்க மேக்கப் பண்ணிட்டு போணும்னா எந்த 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக்கப் பண்ணுவீங்க? Obviously காம்பேக்ட் போடுவேன், மாய்ஸ்சரைசர் போட்டு காம்பேக்ட் போட்டுருவேன் and false lashes if needed, காஜல் அது போடுவேன், லிப்ஸ்டிக் and eyebrows 5 ப்ராடக்ட். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் நான் பார்த்துருக்கேன், பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தீங்க. அண்ட் பிம்பிளால் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு IGTV வீடியோவும் போட்டிருந்தீங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இந்த சைடில் வந்து எட்ஜஸில் வந்தது எனக்கு யூஸ்வலாக வராது. அதை என்ன நான் ரெக்டிஃபை பண்ணால் ஐ காட் dandruff. ஏன்னா நான் வேறு பொண்ணுங்களுக்கு ஆக்னி எப்போ வேணாலும் வரும், எந்த வயசில் வேணாலும் வரும், எதனால் வேணாலும் வரும். கேர்ள்ஸ் வந்து மீடியாவுக்கு வந்துட்டாலே எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டாக் காமனாகவே இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். நம்ம இஷ்டம் தான், அது நமக்கு வேணும்னா we can do it. பட் ஜென்ரல் டாக் என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு ஒருத்தவங்களை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசணும்னா அவள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி ஹீரோயினாக வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வரணும். ஐ டோன்ட் நோ சார், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், தேங்க்யூ. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்னோட ப்ரொடியூசருக்கு நான் உங்கள் நம்பரை ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது he came and texted me. Saravana store super jewellery. புருஷவாக்கமா? அப்ப போறூரா? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான் மூணாவதா சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. விதவிதமா நகை பலாமா? Saravana stores super jewellery. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாண்டவர் இல்லம் மல்லிகா, உங்க பாஷையில சொல்லணும்னா பால்காரி இருக்காங்க. நிறைய பேரை பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஃபீல் ஆவாங்க, பட் இவங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தாங்க ஃபீல் ஆவாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆங்கர் கம் ஆக்ட்ரஸ் ஆர்த்தி. ஹாய் ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? ஐம் குட், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, உங்ககிட்ட இருக்க மேக்கப் ப்ராடக்ட்லேயே இது ஒன்றும் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படின்னா மஸ்காரா. மஸ்காரா ஏன்னா கண்ணு ரொம்ப குட்டி, ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் அதை மேட்ச் பண்ணணும்னா மஸ்காரா தேவை. கண்டிப்பாக. ஸோ ஓகே, இப்போ நான் ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ்னா இப்போ ரீசெண்டாக வந்து டி வாஷ்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்பென்சிவான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபேஸ் வாஷ்லாம். அது வந்து எனக்கு போதும், ஏன்னா இப்போ கொஞ்சம் கிளியர் ஸ்கின் வந்து அட்டைன் பண்ணிட்டேன். அதனால ஓரளவுக்கு நமக்கு காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணும்போது ஐ திங்க் டி வாஷ் இஸ் குட் ஃபார் ட்ரை ஸ்கின். அண்டர் 500 rupees தான் வருது. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக தேடி கண்டுபிடிச்சி அது வாங்கினேன். இட்ஸ் குட். சூப்பர் சூப்பர். பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 500 பெரிய விஷயம். டி வாஷா? டி வாஷ். ஓகே ஓகே. இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் வந்துட்டு செத்தாஃபில் அடிச்சுக்க சான்ஸே இல்லை. செத்தாஃபில் இஸ் ஒன் பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஓகே. சன்ஸ்கிரீன். சன் கிராஸ் அப்படின்னு ஒரு சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி குட், பட் கைண்ட் ஆஃப் ஓகே. மேட் ஃபினிஷ், நம்ம ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் அது மேட்டாக இருக்கிறதுனால ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். சன் கிராஸ். ஓகே. பர்ஃப்யூம். ஐ நெவர் யூஸ் பர்ஃப்யூம். யூஸ் பண்ணுவேன். குளிப்பீங்களா? மேலே பெருசாக நாற்று அடிக்காது. அது குளிப்பீங்க போல, நல்ல வி குட் கேர்ளாக இருக்கீங்க. அப்படியே குளிச்சிருவேன். அது ஜென்ரல் செல்ஃப் ஹைஜீன்லாம் இருக்கும். பட் என்னன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ எனக்கு ஸ்கின்ல பெர்ஃப்யூம் பட்டால் கூட அலர்ஜி ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணதில்லை. பட் வந்து ஜாராவில் ஒரு மினி இது ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு ரோல் ஆன் மாதிரி. அது என்ன ஃப்ளேவர் தெரியல, பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஒன்லி 350 rupees இத்தினூண்டு இருந்துச்சு. ஸோ அது ட்ரெஸ்ஸில் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், அது பிடிக்கும். என்னோட லைஃப்பில் வாங்கின ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா அது இப்போ ரீசெண்டாக அது சாரா தான். ஓகே. ஹீரோயின்ஸ்னாலே வெயிட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் உங்கள் வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? என்னன்னா வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருப்பேன். பட் சடனாக வந்து என்ன திடீர்னு நம்ம வெயிட் போட்டோம் அப்படின்னு டக்குன்னு வந்து அவேக்கனிங்காக ஒரு அதுதாங்க இப்போ கேட்கலான்னு வந்து நானும் சாப்பிட்டுட்டு தூங்கினா நல்லா ஏறிடுவோம். நானும் சாப்பிட்டு தூங்கி நல்லா ஏறிடுவேன். பட் ரொம்ப ஒரு 3 kgs ஒரே அடியாக போட்டோடனே அஜிஜோ வெயிட் போட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு குறைஞ்சிரும். லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 1 monthக்குள்ளேயே ரொம்ப நல்லா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு 15 days நல்லா சாப்பிடுவேன், ஒரு 15 days ஃபுல் கண்ட்ரோல்டாக இருப்பேன். மேபி அது ஹெல்த்தியாக இல்லாமல் கூட இருக்கலாம், பட் இப்போதைக்கு நான் அதான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். பிடிச்சதை ஒரு 15 days சாப்பிட்ருவேன், another 50 days ரொம்ப கரெக்டான ப்ராப்பர் டயட் இருப்பேன். ஸோ எனக்கு அது மெயின்டைன் ஆகிடுது. ஓகே. ஸோ டயட் ருட்டீன் வந்து இதுதானா? 15 days. மார்னிங் ஆஃப்டர்நூன் டின்னருக்கு என்னென்ன எடுத்துக்கிறீங்க? ஆக்சுவலாக எதனால 15 days அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 days வந்துட்டு I'll be working like ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருப்பேன், ஏதாவது யூடியூப் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லைனா ஏதாவது ஒரு ஓப்பனிங்ஸோ ஃபோட்டோஷூட்ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்கும்போது
எனக்கு ரொம்ப ப்ராப்பர் டைம் கிடைக்காது. ஸோ அதனால இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு எப்போ டைம் கிடைக்குதோ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி 1 to 15 அப்படியே மூவ் ஆகிடும். 15 to 30 இஸ் பாண்டவர் இல்லம் டேட். ஸோ அந்த 15 to 30 போது நமக்கு கரெக்டாக ஒரு பேட்டர்ன் ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும். அதனால மார்னிங் போனோடனே வந்து நட்ஸு ஃப்ரூட்ஸு இல்லைனா ரொம்ப பசிச்சதுன்னா ஒரு இட்லியோ இல்லைனா ஒரு ஹாஃப் தோசை அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக மார்னிங் முடிச்சிருவேன். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஐ ஈட் ப்ரௌன் ரைஸ் ஃபார் 15 to 30 லைக் கம்பல்சரி. ஸோ அதனால் ப்ரௌன் ரைஸ்னும் போது ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் சாப்பிடுவேன். வெஜ்ஜீஸ் எதாவது வச்சுட்டு அது சாப்பிட்டுட்டு எகைன் ஆஃப்டர்நூன் வந்துட்டு அப்படி வேணும்னா மில்க் கூட ரொம்ப கம்மி தான், எப்பயாவது ஒரு தடவை மில்க் குடிப்பேன். அதுவும் இல்லைனா சூப்ஸ் மாதிரி ஏதாவது நைட் குடிச்சிட்டு பனானா மாதிரி சாப்பிட்டு படுத்துருவேன். ஸோ புரியுதா, இட்ஸ் நாட் ஹெல்தி, எவ்ரிபடி ஷுட் நாட் ஃபாலோ தட். சில பேருக்கு தான் அது செட் ஆகும். ஸோ 1 to 15 நல்லா ஜாலியாக இருப்பேன், 15 to 30 ஃபுல் கண்ட்ரோல்டாக இருப்பேன், வெயிட் பேலன்ஸ். ஓகே, இப்போ வந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு. உங்கள் மேக்கப் பேக்லேருந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு போகணுன்னா எந்த 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக்கப் பண்ணுவீங்க? யூஸ்வலாகவே வந்து பண்ணுறது தான். நம்ம எப்போவுமே வந்துட்டு மேக்கப்லேயே இருக்கிறதுனால நமக்கு அந்த மேக்கப் மேலே ஒரு பெரிய பேஷனோ எப்போவுமே போட்டுட்ருக்கணுன்ற ஒரு அட்ராக்ஷன் வராது. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் மேக்கப்லேயே இருக்கணும் போது எப்போ மேக்கப் எடுத்துகிட்டு ஸ்கின்னை ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் எங்கேயாவது வெளியே போகிறேன் கொஞ்சம் டீசெண்டாக நம்ம ரெடியாகி போகணும். யூஸ்வலாக பிச்சைக்காரி மாதிரி போவேன் நான் வெளியே, உண்மையாக சொல்லணும். நீங்கள் தண்ணி எடுக்கமா? நிஜமாவே நான் அப்படியே மூஞ்சி கழுவிட்டு அப்படியே போவேன். என்னோட கசின்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க, டிவியில் வர கொஞ்சமாவது உன்னை பார்த்தாவது அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது, அப்படி தான் பெப்பரப்பான தலை கூட வராமல் ப்ராப்பர் ட்ரெஸ் கூட பண்ணாமல் ஒரு பீரியடில் அப்படி தான் நான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. எப்போது அந்த ட்ரெஸ்அப் பண்ணுறது மேக்கப் பண்ணுறதெல்லாம் வெறுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது மறுபடியும் அம்மாவோட ஒரு ஷாப்பிங் போகும்போதோ ஃப்ரெண்டை மீட் பண்ண போகும்போதோ மறுபடியும் போய் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் மேக்கப் பண்ணணும், அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல ஒரு டைமில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சரி கொஞ்சம் ஓரளவுக்காவது நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து போடுற ப்ராடக்ட்ஸ் என்ன வெளியே போகும்போது அப்படின்னா ஆப்வியஸ்லி காம்பேக்ட் போடுவேன், மாய்ஸ்சரைசர் போட்டு காம்பேக்ட் போட்டுருவேன். அண்ட் ஃபால்ஸ் லேஷஸ், ஓகே, அது ஃபால்ஸ் லேஷஸு அண்ட் இஃப் நீடட் காஜல் அது போடுவேன், லிப்ஸ்டிக், இந்த ஒரு 4 ப்ராடக்ட். அண்ட் ஐப்ரோஸ் 5 ப்ராடக்ட். இந்த 5 தான் இப்போது ரெகுலராகவே இப்போ இது இல்லாமல் என்ன பார்க்க முடியாது. மோஸ்ட்டாக இதுதான் போட்டுட்ருப்பேன் நான். உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் நீங்கள் வெளியில் வந்து பார்த்தா தாங்க தெரியும். எப்படி தான் நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிறது எதுவாக இருந்தாலும் அவ்வளோ நடக்கமாக இருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ போயிட்டே இருக்கீங்க மேலே. ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ வந்து ஒரு 5 ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யாராலுமே சமாளிக்கவே முடியாது, பிம்பிள்ஸ். ஏன்னா வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் நான் பார்த்துருக்கேன், பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தீங்க. அண்ட் பிம்பிளால் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐஜிடிவி வீடியோவும் போட்டிருந்தீங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிம்பிள்ஸ்க்கு வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப தேவை. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா டாக்டர் ஸ்வாப்பிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாதிரி டாக்டர் கிட்ட போவாங்க. இல்லைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸ் அந்த மாதிரி அதை மெடிக்கேஷன் இருந்தால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இல்லைனா அது ப்ராப்பரான என்னென்னு அதை ரெக்டிஃபை பண்ண மாட்டாங்க எதனால் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு. ஸோ வேரியஸ் ரீசன்ஸால் வரலாம். இப்போது எனக்கு லாஸ்ட் வீக் வந்து எனக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் அகைன் வந்த மாதிரி இருந்தது. அதுக்கான இந்த சைடில் வந்து எட்ஜஸில் வந்தது, எனக்கு யூஸ்வலாக வராது. ஸோ எட்ஜஸில் வந்தது. அது என்ன நான் ரெக்டிஃபை பண்ணால் ஐ காட் டேண்ட்ரஃப். ஏன்னா நான் வேறு கோம் வந்து ஷூட்டிங்கில் மாற்றி யூஸ் பண்ணதுனால டேண்ட்ரஃபால் எனக்கு வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரீசனால தான் ஆக்னே வருது. அண்ட் நிறைய பேருக்கு இட் வில் டேக் மினிமம் 6 கொஞ்சம் இருந்துச்சுன்னா 6 months அண்ட் ஓரளவுக்கு இருந்துச்சுனாலே 1 yearலேருந்து ஒரு 3 to 4 years பீரியட் ஆஃப் டைமில் தான் ஆக்னே வில் கோ. அண்ட் பொண்ணுங்களுக்கு ஆக்னே எப்போ வேணாலும் வரும், எந்த வயசில் வேணாலும் வரும், எதனால் வேணாலும் வரும். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான ரீசன் இருக்குது. ஸோ ஆக்னே வந்து அது ஒரு பெரிய விஷயமாலாம் இல்லை. அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோன்னா ஸ்ட்ரெஸ்ஸால் இன்னும் கொஞ்சம் ஆக்னே வரப்போகுது. ஸோ பொறுமையாக ஏதாவது ஒரு டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணி, அப்படி ஒரு டாக்டரை நீங்கள் ஒரு 6 months ஃபாலோ பண்ணி கூட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியல அப்படின்னா தான் நீங்கள் டாக்டரை ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் சூஸ் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக சூஸ் பண்ணி போங்க. எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நம்ம பார்த்துக்கணுன்னா எக்ஸ்பென்சிவ் தான், கொடுக்கலாம், தப்பில்லை, வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு. ஆப்வியஸ்லி இப்போ இதில் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் என்னோட ஸ்கின்னுக்கோ என்னோட ட்ரெஸ்ஸுக்கோ என்னோட காஸ்மெட்டிக்ஸ்க்கோ நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். ஸோ அதுதான். ஓகே, ஸோ டேனுக்குமே வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் வந்து நான் போயிட்டு இருக்கேன். அண்ட் தே கேம் மீ கைண்ட் ஆஃப் க்ரீம்ஸ் மாதிரி. அந்த க்ரீம்ஸ் எப்படின்னா இட் இஸ் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ் க்ரீம். பட் என்னன்னா அது வந்து மைக்ரோ பீலிங் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சமாக பீல் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் சன்ஸ்க்ரீன், டெஃபினெட்லி சன்ஸ்க்ரீனும் வந்து எப்போவுமே போட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த ஸ்விம்மிங் போகிறது நமக்கு என்னெல்லாம் செட் ஆகாதோ, அந்த நான் சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எனக்கு அந்த ஸ்விம்மிங்லாம் போனால் கொஞ்ச நேரம் வேலைனாலே ரொம்ப எஃபெக்ட் ஆகும் ஸ்கின். இல்லைனா டீடான் ஃபேஷியல்ஸ் மாதிரி, பார்லர் ஃபேஷியல்ஸ் பற்றி எனக்கு தெரியல, நான் அது பெருசாக ஐ டோன்ட் பிலீவ். ஸோ அதனால் ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய்ட்டா ஸ்கின்னுனாலே அவங்க சொல்கிறது தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நமக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது பேஸ் பண்ணி தான் நம்ம கரியர் இருக்குன்னு போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர். ஓகே,
கேர்ள்ஸ் வந்து மீடியாவுக்கு வந்துட்டாலே எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டாக் காமனாகவே இருக்குது. ஸோ உண்மையாகவே அப்படிலாம் அப்ரோச் பண்ணுவாங்களா? அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா நானே நிறைய பார்த்துருக்கேன். லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்லேயே ஐ ஹவ் சீன் லைக் மெனி கேர்ள்ஸ். பட் என்ன விஷயம் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். ஓகே, நம்ம இஷ்டம் தான், அது நமக்கு வேணும்னா we can do. It's the path what we have to choose, what we choose. ஸோ அதனால் அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாவோ அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு அது தேவையில்லாத விஷயம். இட்ஸ் தேர் பர்சனல், தே ஆர் டூயிங். அவங்களோட சுச்சுவேஷன் என்னவோ இல்லை அவங்க என்ன நமக்கு அது தேவையில்லாத விஷயம். ஸோ நானே அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வந்து ரீசெண்ட் டைம்ஸில் மீட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கே தெரியாது, ஒரு பாயிண்ட்லலாம் எனக்கும் சுத்தமாக தெரியாது. இப்போலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஐ டிட் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் காலேஜில். ஸோ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏர்போர்ட்டில் ஒர்க், இன்டர்னல்ஸ்க்கு வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண போகும்போது ஏர்போர்ட்லாம் மோசமான இடம், பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஜாப் ஒன்று ஏர்போர்ட்டில் இருக்கும், இல்லைனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல்ஸ் அதை விட மோசம், இந்த மாதிரி கேமராலாம் வைப்பாங்க உள்ள. ஸோ அந்த மாதிரி டாக். அதுக்கப்புறம் மீடியா வரும்போது கடைசியில் இதெல்லாம் விட மீடியா இன்னும் என்ன விஷயம்னா எல்லாமே மோசம் தான். எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு இந்த ஒரு பார்ட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்க தான் போகுது. என்ன அப்படின்னா, மீடியான்னும் போது அது ரொம்ப ஒரு வைடான ஒரு ஸ்க்ரீனில் தெரியுது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறது, பட் மீடியான்னு வரும்போது அது இன்னும் ரொம்ப ஓப்பனாக தெரியுது. ஸோ பண்ணுறவங்க எங்கே இருந்தாலுமே பண்ண தான் போகிறாங்க. அண்ட் ஜென்ரல் மித் என்னன்னா, பொண்ணுங்க இருந்தாலே வந்துட்டு இல்லை அவங்க அது பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக. மேபி அவங்க ஹார்ட் ஒர்க்கால் வந்து க்ரோ ஆகிருக்கலாம், இல்லைனா மேபி ஒரு லக்குனால கூட க்ரோ ஆகிருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவங்க க்ரோ ஆகிருக்கலாம். பட் ஜென்ரல் டாக் என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு ஒருத்தவங்களை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசணும்னா அவள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாள். ஆமாம், அது அதனால ஒரு தான் பையன் மேலே அந்த ஒரு பழி வந்து ஈஸியாக வராது. பட் ஒரு பொண்ணுன்னும் போது அந்த பழி வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. அண்ட் பொண்ணுன்னும் போது 4 பேர் அதை நம்பி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேர்ள்ஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தா, அது ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது கேள்விப்பட்டால் அது உண்மையோ போயோ உனக்கு அது தேவையில்லாத விஷயம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அண்ட் நாட் எவ்ரி கேர்ள் இஸ் சேம், நாட் எவ்ரிபடி இஸ் நாட் சேம். ஒவ்வொருத்தங்க தனித்தனி, வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரிபடி. எனக்கு என்ன ஜென்யூனான ஒரு பாத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து ஜென்யூனான பீப்புள் கூட தான் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப். தட் இஸ் பிகாஸ் இட் ஷோஸ் ஹவு ஹார்ட் வி ஒர்க். ஸோ எப்படி வேணாலும் வர காசுன்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஃபேம்ன்றது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். பட் நம்ம அதை சம்பாரித்து கெத்தாக பேசும்போது ஒருத்தங்க கூட தூரத்துலேருந்து கை காமிச்சு இவளை நான் வளர்த்து விட்டேன், இல்லைனா இவ அப்படி தான் வந்தான்னு சொல்லி கை காமிச்சு பேச எனக்கு பிடிக்காது. யாராவது என்கிட்ட பேசினாங்கன்னா நான் டேரெக்டாக கூட கூப்பிட்டு கேட்பேன். ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ் எப்போ வரும்னா, நம்ம ஹானஸ்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகும்போது மட்டும்தான் அந்த போல்ட்னஸ் வரும். இதுவே வேறு யாராவது நான் சொன்ன மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா வந்து இது மாதிரிலாம் டாபிக் வந்தாலே கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணியோ பயந்தோ காதில் வாங்காத மாதிரி. பட் நமக்கு அந்த அவசியம் அந்த ஒரு இருக்கும் உள்ள. ஜென்ரலாகவே நான் எதுவாக இருந்தாலுமே என்ன சொல்லுன்னு கொஞ்சம் சண்டைக்கு போகிற மாதிரியோ ரொம்ப ரூடாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தாலே தெரியும். அண்ட் அது கொஞ்சம் உண்மை தான். நான் ஹானஸ்ட்டாக ஜென்யூனாக இருக்குன்னு போது எனக்கு கோவம் வரும், நான் பேசுவேன், எனக்கான ரெஸ்பெக்டை வந்து நான் கேட்டு வாங்குவேன். ஸோ ஐ திங்க் போல்டாக இருக்கும்போது they have to respect us. ஓகே. ஸோ இது மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களை பர்சனலாக அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா வந்துட்டு 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து எப்படின்னா டேரெக்டாக they'll come and ask you, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்குது, நீங்கள் இல்லைனா இந்த மாதிரி எங்கள் கூட கான்ட்ராக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒருத்தங்க வந்து கேட்டு சர்ப்ரைசிங் டு மீ. ஓ இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் ஃபார் மூவிஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அப்ரோச் வந்துச்சு. ஆப்வியஸ்லி சீரியல்லேருந்து ஆங்கரிங்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் நான் எனக்கு நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹீரோயினாக வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வரணும். ஐ டோன்ட் நோ சார், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மூவிஸில் நடிக்கிற ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு மூவிஸில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு கேட்டு தான் கேட்டிருக்கணும். அதுவே அவங்க கேட்கல. ஸோ வந்து என்ன, ஐ டோல் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், தேங்க்யூ, அப்படியே போயிட்டாங்க. அவ்வளோதான். நோ ரெஸ்பான்ஸ். இன்னொரு வாட் இஸ் த 2 டைப் இருக்காங்கன்னு சொல்ல. வாட் இஸ் த செகண்ட் டைப் இஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷூட் இருக்குது, அதுவும் ஒரு டெக்ஸ்டைலோட ஷூட் மாதிரி, கான்ட்ராக்ட் போடணும், நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி சொல்லிட்டு ஹி வாஸ் டாக்கிங் டு மீ ஃபார் 4 days. 4 நாள் இதை பற்றியே பேசி, லைக் நான் எவ்வளோ காஸ்ட் பற்றி பேசுகிறதோ, இல்லைனா ஷூட்டிங் டேட்ஸ் பற்றி பேசுகிறதோ, என்ன மாதிரி லொக்கேஷன் பற்றி. ஸோ வந்து ஃபுல்லாக ஒர்க் ரிலேட்டடாக ஒரு கண்டினியூஸ் 4 days ஹி வாஸ் டேக்கிங் ஆல் ஆஃப் மை டைம். அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்னோட ப்ரொடியூசருக்கு நான் அவங்க நம்பரை ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீ கேம் அண்ட் டெக்ஸ்டட் மீ. ஃபோன் கூட நான் பேசல, ப்ரொடியூசருக்கு நம்பர் பாஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் ஹீ டெக்ஸ்டட் மீ ஆஸ்கிங் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா 4 days ஹி வாஸ் டேக்கிங் ஆல் ஆஃப் மை டைம். ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க டேரெக்டாக வந்து கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்லும்போது அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். நமக்கும் போய் அவங்க கிட்ட சண்டை போடணும், நீ யார் என்ன, அதெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா இஷ்டம் இல்லை, ஐ வாக்ட் அவுட். இன்னொன்று வந்து நம்ம டைம் அண்ட் எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக வாங்கி வேற ஒரு விஷயத்து மூலியமாக வந்து இப்படி சுற்றி வரும்போது நம்ம கோவம் வரும். ஸோ நான் நல்லா பயங்கரமாக
பிளாக் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க. நம்ம நம்பி பேசிட்டு எண்ட் ஆஃப் தி டே அது வேற ஒரு விஷயத்துக்கு வரும்போது கோவம் வரும். ஸோ வாட் எவர் இட் இஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் அது மூஞ்சுக்கு நேராக கேட்டிங்கன்னா அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு. இவங்க வந்து இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக ஓகே சில சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. நம்ம ஒர்க் ரிலேட்டாக தான் பேசுகிறோம். அவங்களுக்கு அதை கேட்க தைரியம் இல்லாமல் இருக்கலாம். லைக் வாட் எவர் ரீசன் தே மைட் ஹேவ். ஸோ எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணால் சமக்கவும் வந்துடும். நீ வந்து டேரெக்டாக கேளு. எப்படியும் நான் எண்ட் ஆஃப் த டே முடியாதுன்னு தான் சொல்ல போகிறேன் யாராக இருந்தாலும். அது டேரெக்டாக சொல்லிட்டு போனால் நமக்கு டைம் சேவ் ஆகுது, எனர்ஜி சேவ் ஆகுது. நம்மள எதுக்கு பேஷன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி இதுதான் எனக்கு இந்த டைப் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் தான் எப்பவுமே நடக்கும். இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறவங்களுக்கும் அண்ட் உங்களோட இன்ஸ்டா ஐடிலாம் பார்த்தோம், சம்மந்தமே இல்லாமல் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் சொல்லுவாங்க நிறைய பேர். இத்தனைக்கும் வந்து நீங்கள் இப்போ பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டர். ஸோ இப்படி இருக்கும்போதே தேவையில்லாமல் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் கொடுக்குறதும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறதும் இப்படிலாம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி யாரையுமே கேட்கணும்னு அவசியமே இல்லை. முதல்ல வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்கவுங்க பொசிஷனுக்கு வராங்க. நான் இப்போ ஒரு இடத்துல நடிக்க போகிறேன் அப்படின்னும் போது நீ ஒன்றும் எனக்கு ஃப்ரீயாக வந்து சான்ஸ் கொடுக்கல. என்னோட டேலண்ட்க்கு நீ சான்ஸ் கொடுக்குற. அண்ட் உன்னை ஒன்றும் ப்ரொடியூசர் ஃப்ரீயாக ஹையர் பண்ணல. உன்னோட டேலண்ட்க்கு உனக்கு காசு கொடுத்து. ஸோ மணி மேட்டர்ஸ்ன்னும் போது காசு வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்றான். அந்த ஒரு காசு கான்செப்டே இல்லை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் இன்வால்வ்ஸ் இன் எவ்ரி திங். அண்ட் காசு தான் முக்கியம்னும் போது நம்ம காசு வாங்கிட்டு தான் நடிக்கிறோம். என்னோட டேலண்ட்டுக்கு நீ காசு கொடுக்குறே தவிர உன்னை காசு மீறி நான் ப்ளீஸ் பண்ணணும், என்னோட ஜாப் மீறி ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து இட்ஸ் அன்வான்ட் இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்லை, ஜென்ரலாகவே அட்ஜஸ்ட்மெண்ட்றது அன்வான்டான ஒரு விஷயம் தான். அதையும் மீறி அவங்கவுங்க ஒரு பர்சனல் நீட்ஸ்க்காக போகிறாங்கன்னும் போது அவாய்ட் தெம். நம்ம அவங்க கூட ஒரு காண்டாக்டில் இருக்கணுமோ அவங்கள கமெண்ட் பண்ணணுமோ அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரையே நான் கமெண்ட் பண்ண விரும்பாத போது இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ரியலி வெரி சில்லி. ஒருத்தங்க பர்சனல் லைஃபே கமெண்ட் பண்ணாதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இன்ஸ்டாலெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு போய் அதுக்கு ரிப்ளை பண்ணணும், அவங்ககிட்ட சண்டை போடணும்லாம் கூட எனக்கு தோணாது. ஐ சிம்ப்ளி ரிப்போர்ட், இல்லைனா ஐ சிம்ப்ளி லைக் ரெஸ்ட்ரிக்டோ பிளாக்கோ சம்திங் அவாய்ட் பண்ணி நம்ம போய் பேசினா தான் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் அவங்க ஹைப் ஆகி நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க ஏதாவது இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் அது ஒரு டேரக்ட் பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை இன்பாக்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் எவ்ரிபடி. அவாய்ட் பண்ணிடுங்க மொத்தத்தில். டோட்டல் வாஷ் அவுட். ஓகே, வாஷ் அவுட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட நம்மளோட எபிசோடையே வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களே தொட்டு பாருங்களா, அதான் ஃபேப்ரிக்கே வந்து ஆக்சுவலி நிஜமாவே ரொம்ப சூப்பர்பா இருக்கு. ஸோ எனக்காக அவங்க ரொம்ப அழகா ரொம்ப பொறுமையா டிசைன் பண்ணி தருவாங்க.